இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவின் அன்பு, இயேசுவின் மாறாத அன்பு என்று நாம் சற்று தியானிப்போம். ஒன்று யோவான் 4:8 பார்க்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என வேதம் கூறுகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் அவர் அன்பு கூறுகிறவராக காணப்படுகிறார். இதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம் அன்பாகவே இருக்கிறார் என்று. எப்பொழுதும் அவர் அன்பை விட்டு மாறுவதில்லை, மாறவும் முடியாது. ஏனென்றால் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அன்பாக இருப்பேன் என. லூக்கா 21:26 வாசிக்கிறோம், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்று. நாம் சோர்ந்து போவதற்கான காரணம் இதுதான். கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு வைத்து நம்மை நேசிக்கிறார். ஆனால் அவர் உடைய அன்பை நாம் புரிந்து கொள்வதில்லை. நாம் உலக பிரகாரமாக நமக்கு ஏற்படும் சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து நம்மை உருவாக்கி நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது இல்லை. ஏன்னா மற்ற மிருக ஜீவன்களையும் மற்ற உயிரினங்களையும் உருவாக்குவதற்கு வித்தியாசமாக நம்மை வித்தியாசமான முறையிலே அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். நாம் வித்தியாசமானவர்களாக காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட இயேசுவின் அன்பை நாம் புரிந்து கொள்ளாமல் நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள், ஆபத்துகள், இயற்கை சீற்றங்கள், அவைகளையே நாம் நோக்கி பார்த்து நம்முடைய வியாதிகள் நமக்கு பெரிதாக தோன்றும்போது, நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தோன்றும்போது, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் துன்பம் நமக்கு பெரிதாக தோன்றும்போது அதையே பார்த்து கொண்டிருப்பதனால் நாம் சோர்ந்து போகிறோம். நாம் பாடுகள் படுகிறவர்களாக காணப்படும் போது நாம் தேவனுடைய அன்பை மறந்து விடுகிறோம். யோவான் 16:33 வாசித்தால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என கூறுகிறார். உலகத்தில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும். அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருடைய அன்பை, கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு சொல்கிறார், உலகத்தை ஜெயித்தேன் என்று. நாம் நம்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கும் போது நாம் உலகத்தில் காணப்படுகிற சூழ்நிலையை பார்த்து நாம் அப்படியே அமர்ந்திருக்கக்கூடாது. நாம் உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவரை நோக்கி பார்த்து நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. உபாகமம் 31:6 பார்க்கிறோம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், நான் உன் தேவனாகி கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருந்து நம்மோடு எப்பொழுதும் வருவேன் என வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதற்காகவும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் கண்ணீரின் பாதைகளை நாம் கடந்து சென்றாலும், பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு இரவிலே நாம் கண்ணீரோடு அவரை சிந்தி அவருடைய நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்ம கண்ணீரை காண்கிறவராக காணப்படுகிறார். சங்கீதம் 30:5 பார்க்கிறோம், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று. ஒரு நாளில் நாம் பட்ட கஷ்டங்களுக்காக நாம் கஷ்டத்துடைய சந்ததியில் நாம் கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீரை பார்த்து கர்த்தர் நமக்கு தருகின்ற புது நாளை, அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கி ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் சிந்திய கண்ணீர் கர்த்தருக்கு முன்பாக. எனவே அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பினால் நம் காணும் புதிய நாளை அவர் ஆசீர்வாத நாளாக மாற்றி தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அதுபோல் ஒருவேளை நாம் செய்யும் வேலையிலோ அல்லது நாம் செய்யும் தொழிலிலோ நம்முடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், சக மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என பல திட்டங்கள் தீட்டுவார்கள். நாம் எவ்வளவு உண்மையானவர்களாக இருந்தாலும் நம்மை குறித்து பொய்யான செய்தியை, வதந்திகளை பரப்பி நம்மளுடைய வளர்ச்சியை குலைத்து போட வேண்டும் என நினைப்பார்கள்.
நம்முடைய உயர் அதிகாரிகளிடமோ அல்லது வியாபாரத்தில் நாம் சார்ந்திருக்கும் நபர்களிடமோ உண்மைக்கு புறமான செய்திகளை கூறி பல நேரங்களில் நம்முடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நமக்கு நஷ்டங்களையும் அவமானங்களையும் ஏற்படுத்திவிட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் அதை விரும்புவார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பார். ஏசாயா 42:3 பார்க்கிறோம், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என வாசிக்கிறோம். நமக்கு எதிராக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனிதர்கள் எழும்பும் போதும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என பார்க்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் இங்கே பார்க்கிறோம், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என வாசிக்கிறோம். மனிதர்கள் நமக்கு எதிராக கூடும்போதும், அவர்கள் நமக்கு எதிராக எழும்பும் போதும், நமக்கு எதிராக திட்டம் தீட்டும் போதும் கர்த்தர் நமக்காக நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். அவர் வெளியரங்கமாக நம்முடைய நீதியை வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய உயர் அதிகாரிகளோ நம்மை சார்ந்தவர்களோ நம்மளுடைய நீதியை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாலே நாம் இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்பி நமக்கு கொடுப்பார். இதுவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அன்பின் மிகுதியான வெளிப்பாடு. 1 கொரிந்தியர் 13:8 பார்க்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று. கர்த்தருடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் அன்பு நம்மை எப்பொழுதும் தாங்கி நம்மளை பாதுகாக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோசுவா 21:45 பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்று என பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் அன்பாகவே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அன்பாகவே இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டி செல்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர்களை கூட்டி செல்லும் பாதையிலே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும், மக்கள் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்பிய போது, கர்த்தருடைய அன்பை திரும்பி பார்த்தபோது கர்த்தர் அவர்களை மன்னித்தார். அவர்களை பல ஆசீர்வாதங்களால் பல ஆச்சரியங்களால் நிரப்பி அவர்களை கானானை காணும்படி செய்தார். எனவே அவர் வாக்கு கொடுத்து விட்டார். அதுபோல அவர் அன்பாகவே இருப்பார் என்பதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. அவர் நம்மோடு அன்பாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பின் மூலமாக ரோமர் 8:37 கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூறும் கிறிஸ்துவாலே அவர் நம்மை ஜெயங்கொள்கிறவர்களாக மாற செய்வார். கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பு நம்மில் காணப்படும் போது, கிறிஸ்துவின் அன்பில் நாம் நடத்தப்படும் போது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே கர்த்தரையே நாம் பற்றிக்கொள்வோம், கர்த்தரின் அன்பையே நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் அவர் அன்பால் நிறைத்து நம்மை பாதுகாத்து நாம் ஜெயங்கொள்கிறவராக நம்மளை மாற்றி நம்மை வாழ்வை மகிழ செய்வார். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு மாறாதது என்று நாங்கள் பார்த்தோம். உம்முடைய அன்பின் நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்து உம்மையே பற்றி கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்யும். ஆமென்.